கனவு வீட்டை கட்டுற அந்த பெரிய ஜேர்னில இருக்கீங்கன்னா நீங்க கையில வச்சிருக்க வேண்டிய முதல் முக்கியமான விஷயம் இந்த சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட் தான். இத சாதாரணமா ஒரு பேப்பர்னு நினைச்சிடாதீங்க. இது ஒரு ஃபினான்ஷியல் சேஃப்டி ஜாக்கெட் மாதிரி. இத சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தேவையில்லாத செலவு குறைச்சு லட்சக்கணக்கில் மிச்சப்படுத்தலாம். ஆனா இத கண்டுக்காம விட்டீங்கன்னு வைங்க, உங்க ஃபவுண்டேஷன்லயே பெரிய ஆப் வச்சிடும். மொத்த காசும் வீணா போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு டாக்டர் எக்ஸ்ரே ரிப்போர்ட் இல்லாம ஆபரேஷன் பண்ண யோசிப்பாரு இல்லையா, அதே மாதிரி தான் ஒரு நல்ல இன்ஜினியர் சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட் இல்லாம பில்டிங் வேலையை ஆரம்பிக்கவே மாட்டார். உங்க பில்டிங்கோட ஹெல்த்துக்கு இது அவ்வளவு முக்கியம். Hello everyone, welcome to Connect and Build. Sit back, relax and enjoy the video. Let's get started. வணக்கம். நீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணி உங்க கனவு வீட்டை கட்ட போறீங்களா? அப்போ ஒரு சின்ன பேப்பர், அதாவது உங்க சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட் எப்படி உங்க பட்ஜெட்டை தலைகீழா மாத்த போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆமா, நீங்க உங்க கனவு வீட்டை கட்டுற அந்த பெரிய ஜேர்னில இருக்கீங்கன்னா நீங்க கையில வச்சிருக்க வேண்டிய முதல் முக்கியமான விஷயம் இந்த சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட் தான். இத சாதாரணமா ஒரு பேப்பர்னு நினைச்சிடாதீங்க. இது ஒரு ஃபினான்ஷியல் சேஃப்டி ஜாக்கெட் மாதிரி. இத சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தேவையில்லாத செலவு குறைச்சு லட்சக்கணக்கில் மிச்சப்படுத்தலாம். ஆனா இத கண்டுக்காம விட்டீங்கன்னு வைங்க, உங்க ஃபவுண்டேஷன்லயே பெரிய ஆப் வச்சிடும். மொத்த காசும் வீணா போறதுக்கு சான்ஸ் இருக்கு. சரி வாங்க, முதல் பகுதிக்கு போலாம். லட்சங்களை சேமிக்கிற அந்த பேப்பர் ஏன் இந்த ரிப்போர்ட் இவ்ளோ முக்கியம்னு இப்ப நாம பார்க்கலாம். இந்த அனலாக பாருங்களே, எவ்வளவு சூப்பரா இருக்கு. ஒரு டாக்டர் எக்ஸ்ரே ரிப்போர்ட் இல்லாம ஆபரேஷன் பண்ண யோசிப்பாரு இல்லையா, அதே மாதிரி தான் ஒரு நல்ல இன்ஜினியர் சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட் இல்லாம பில்டிங் வேலையை ஆரம்பிக்கவே மாட்டார். உங்க பில்டிங்கோட ஹெல்த்துக்கு இது அவ்வளவு முக்கியம். அடுத்து ரெண்டாவது பகுதிக்கு போலாம். உங்க மண்ணோட ஸ்ட்ரென்த்தை எப்படி செக் பண்றதுன்னு பாப்போம். உங்க ரிப்போர்ட்ல நீங்க முதல்ல தேட வேண்டிய விஷயம் மண்ணோட மசில்னு சொல்லப்படுற எஸ்பிசி தான். எஸ்பிசினா என்ன? சேஃப் பேரிங் கெப்பாசிட்டி. சிம்பிளா சொல்லணும்னா இது உங்க மண்ணோட மசில் பவர். உங்க முழு பில்டிங்கையும் தாங்க போற இந்த மண்ணுக்கு எவ்ளோ தெம்பு இருக்குன்னு இந்த ஒரு நம்பர் தான் சொல்ல போகுது. இப்போ உங்க ரிப்போர்ட்டை பாருங்க. அதுல எஸ்பிசி வேல்யூ 150க்கு மேல இருக்கா? சூப்பர், வாழ்த்துக்கள். உங்க மண் ரொம்ப ஸ்ட்ராங்கான மண். சாதாரணமா செலவு கம்மியா இருக்கிற ஃபவுண்டேஷனே போதும். ஒருவேளை அந்த நம்பர் 100க்கு கீழே இருந்தா அது ஒரு வார்னிங் பெல். உங்க மண் கொஞ்சம் வீக்கா இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு நீங்க ஸ்பெஷலான காஸ்ட்லியான ஃபவுண்டேஷன் போட வேண்டியிருக்கும். இந்த டேபிள்ல பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். எஸ்பிசி 150க்கு மேல இருந்தா ஃபவுண்டேஷன் செலவு நார்மலா இருக்கும். ஆனா 100க்கு கீழே போச்சுன்னா உங்க ஃபவுண்டேஷன் செலவு டபுள் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. பாத்தீங்களா இந்த ஒரு நம்பர் உங்க பட்ஜெட்டை எப்படி நேரா தாக்குதுன்னு? மூணாவது பகுதி மறைஞ்சிருக்கிற ஒரு பெரிய ஆபத்து தண்ணி. உங்க பேஸ்மெண்ட் ஒரு நீச்சல் குளமா மாறாம இருக்கணும்னா இது கண்டிப்பா பார்க்கணும். சரி, உங்க ரிப்போர்ட்ல வாட்டர் டேபிள் டெப்த் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். அதை தேடுங்க. அதாவது பூமிக்கு கீழே எவ்வளோ ஆழத்துல தண்ணி இருக்குன்னு சொல்றதா இது. இந்த சார்ட்டை பாருங்க. தண்ணி வெறும் 3லிருந்து 5 அடி ஆழத்திலே இருந்தா அது பெரிய ரெட் அலர்ட். உங்க ஃபவுண்டேஷனுக்கு ரொம்ப பக்கத்துல ஈரம் இருக்குன்னு அர்த்தம். அதுவே 10 அடிக்கு கீழே இருந்தா பரவாயில்ல, ரிஸ்க் கம்மி தான். அப்படி தண்ணி மட்டும் மேல இருந்தா என்னாகும்? நீங்க எக்ஸ்ட்ரா காசு செலவு பண்ணி வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணணும். இல்லனா உங்க பேஸ்மெண்ட் மழைக்காலத்துல ஒரு மினி ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஆயிடும். இது உங்க பில்டிங்கோட லைஃபையே குறைச்சிடும். 4வது பகுதிக்கு வந்தாச்சு. இதுதான் ஃபைனல் வெர்டிக்ட். இங்க நீங்க பெரிய கணக்கு கால்குலேஷன்லாம் பார்க்க வேணாம். அதெல்லாம் விட்டுட்டு கடைசி பக்கத்துக்கு போனா போதும். உங்க ரிப்போர்ட்டை எடுத்து கடைசி பக்கத்துக்கு நேரா போயிடுங்க. அங்க ஃபவுண்டேஷன் ரெக்கமெண்டேஷன் ஒரு ஹெட்டிங் இருக்கும். அதுதான் உங்க பில்டிங்குக்கு எந்த மாதிரி ஃபவுண்டேஷன் போடணும்னு முடிவு பண்ற முக்கியமான இடம். அங்க ஐசோலேட்டட் ஃபுட்டிங்னு இருந்தா அது ஒரு குட் நியூஸ். செலவு கம்மியாகும். ஆனா பைல் ஃபவுண்டேஷன் மென்ஷன் பண்ணிருந்தா கொஞ்சம் கவனமா இருங்க. உங்க மண் வீக்கா இருக்கு, அதனால ரொம்ப ஆழமா அதிக செலவு வச்சு ஃபவுண்டேஷன் போடணும்னு அர்த்தம். சரி, கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். புத்திசாலித்தனமா கட்டுறது எப்படின்னு பார்க்கலாம். நாம இதுவரைக்கும் பேசின எல்லாத்தையும் ஒரு சிம்பிள் 3 ஸ்டெப் செக்லிஸ்டா பாத்திரலாம். ஸ்டெப் 1, எஸ்பிசி வேல்யூவை பார்த்து மண்ணோட ஸ்ட்ரெங்த்தை தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டெப் 2, வாட்டர் டேபிள் டெப்த்தை பார்த்து ரிஸ்க் இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஸ்டெப் 3, கடைசி பக்கத்துல இருக்கிற ஃபவுண்டேஷன் ரெக்கமெண்டேஷனை கண்டுபிடிங்க. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். பாத்தீங்களா, உங்க ரிப்போர்ட்ல இருக்கிற முக்கியமான விஷயங்களை புரிஞ்சுக்க நீங்க ஒரு சிவில் இன்ஜினியரா இருக்கணும்னு அவசியமே இல்ல. இந்த பேசிக் நாலேஜ் இருந்தாலே போதும்.
நீங்க ஒரு ஸ்மார்ட்டான டிசிஷன் எடுக்கலாம். இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, உங்க மண்ண பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டா சில கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட இருந்து உங்களை நீங்களே பாதுகாத்துக்கலாம். உங்க கையில இந்த அறிவு இருந்தா யாருமே உங்களை ஏமாத்த முடியாது. இப்போ உங்க பில்டிங்கோட முக்கியமான அஸ்திவாரத்தை பத்தின ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த உறுதியான அறிவை வச்சு உங்க கனவு வீட்டை நம்பிக்கையோட கட்டுங்க. நாம அடுத்த ஒரு விளக்கத்துல சந்திப்போம்.